வணக்கம் கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். அவருடைய வாழ்க்கையில கடகம் ராசி வாழ்க்கையில மனதை சோதித்த காலம் என்பது போன ஒரு மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும், ஆனா உங்களுடைய வாழ்க்கையில போன ஒரு மாதம் நடந்தது வேறு ஒன்றாக இருக்கும். ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று எதுவுமே தெரியாது. உங்களுடைய மனதை குழப்பிய ஒரு மாதமாகத்தாங்க போன ஒரு மாதம் இருக்கும். அதுவும் உணர்ச்சி ரீதியாக அதிகமான வேதனைகள் உங்களுக்கு போன ஒரு மாதத்தில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு காலத்தில் நீங்கள் அனுபவித்த மிகப்பெரிய சுமை என்றால் உணர்ச்சி ரீதியான வேதனைகள் தாங்க. உங்களுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில நல்லது எந்த அளவுக்கு நடக்கிறதோ அதை விட அதிகமாகவே உங்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடிய செயல்கள் நிச்சயமாக நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த கடகம் ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி, யார் மீதாவது நீங்கள் ஆசைகள் வைத்தாலும் சரி, எது மீதாவது நீங்க அது எனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டாலோ அது உங்களுக்கு உடனே கிடைக்காமல் போய்விடும். இந்த மாதிரி நடந்த சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். அது நடந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கவும் செய்திருக்கும். ஆனால் அது ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போகத்தாங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுத்திருக்குங்க. மற்றவங்க எளிதாக கடந்து செல்லக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். ஆனா அது மற்றவங்க வாழ்க்கையில நடந்தது என்றால் அதனை உடனே மறந்திருப்பாங்க. ஆனா நீங்கள் எப்பொழுதுமே உணர்ச்சி ரீதியாக நடந்து கொள்வதால் யாராவது ஏதாவது உங்களுடைய மனதை காயப்படுத்தும்படி சொல்லியிருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் அதையே நீங்கள் வைத்துக்கொண்டு இன்னமும் அதனையே நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே தாங்க இருப்பீங்க. அது மட்டும் உங்களால் மறக்கவே முடியாது. இந்த ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். இது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நல்லதாகவே இருந்தாலும் இன்னும் ஒரு சில நேரங்களில் இது உங்களுக்கு கெடுதலாகவே நிச்சயமாக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய பெற்றோர்கள், உங்கள் வயதில் மூத்தவர்கள், உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள், உங்களுடைய காதலித்த நபர்கள் யாராக இருந்தாலுமே அவர்கள் ஏதாவது உங்களுடைய மனசு நோகும்படி ஒரு கோபத்திலோ ஒரு வேகத்திலோ ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டாங்க அப்படின்னா அதனையே மனதிற்குள் வைத்து பதிய வைத்து அதன் வழியை நீங்கள் மனதிற்குள் வைத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இன்னும் சில நினைவுகள் மறக்க முடியாமல் திரும்ப திரும்ப வந்து உங்களுடைய மன அமைதியை குலைத்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால நீங்கள் எது நடந்தாலும் உடனே மறந்து விடுவது தாங்க உங்களுக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது. நீங்கள் அதனையே மனதிற்குள் வைத்து பிடித்து வைத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் யாரும் உங்களுடன் பேசவே மாட்டாங்க, பேசாமல் போய்விடுவாங்க. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனதை எந்த அளவுக்கு வேகமாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வேகமாக மாத்தினீங்க அப்படின்னா உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் சந்தோஷப்படுவாங்க. நீங்க இப்படியே உங்களுடைய மனதை வைத்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் அனைவரும் உங்கள் மீது கோபப்படத்தாங்க செய்வாங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாழ பாருங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. எனவே உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைங்க, வேறு யார் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டாம். எந்த ஒரு இடத்திற்கு நல்ல காரியங்களுக்கு போனாலும் உடனே மூஞ்ச தூக்கி கொண்டு இருக்காதீங்க. முடிந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. குடும்பத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் குறைய ஆரம்பித்திருக்கும். நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த இடமான குடும்பத்திலேயே சில நேரங்களில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்காமல் போனது மிகவும் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். உங்களுக்கு முதன்மையான முக்கியமான நபராக இருப்பது உங்களுடைய குடும்பம் தாங்க. குடும்பம் மட்டும் என் கூட இருந்தால் போதும், நண்பர்கள் தேவையில்லை, வேறு எதுவும் தேவையில்லை, குடும்பத்தின் மீது மட்டும்தான் நான் மிகவும் பாசமாக இருப்பேன் என்று கூறக்கூடிய ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் குடும்பத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்து கொண்டிருந்த ஆதரவும் உங்களுக்கு ஆதரவு சப்போர்ட் பண்ணியிருந்த மனிதர்களும் இந்த ஒரு நேரத்தில் மாற ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது ஏன் நடக்கு, எதற்காக நடக்கு அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய நிலையை புரிந்து கொள்ளாமல் சிலர் நடந்து கொண்டும் இருப்பாங்க. ஆனா அவர்களும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றும் உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. நீங்கள் இன்னும் தனிமையாக உணர காரணமாகவும் இது நிச்சயமாக உணரவும் ஆரம்பிக்கும். ஏற்கனவே உங்களுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் இதுவும் உங்களுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட குழப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். நான் தனியாகவே இருக்கப் போகிறேன் என்கிற ஒரு எண்ணத்திற்கும் உங்களை நிச்சயமா ஆளாக்கவும் செய்யுங்க. இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் சொல்லாததை யாராவது புரிந்து கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருந்தாலும் அது நிறைவேறாமல் உங்களுடைய மனதை இன்னும் காயப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். இந்த ஒரு தருணங்களில் என்னோட பக்கம் யாருமே இல்லையா, என்னுடைய குடும்பமே எனக்கு எதிராக மாறிவிட்டதா என்கிற மாதிரியான பல கவலைகள் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனா உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு எதிராக மாறி இருக்காது. நீங்கள் தாங்க உங்களுடைய மனநிலையை தவறாக புரிந்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய மனநிலையை இந்த ஒரு நேரத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்க பெரிய அளவுக்கு மாற்றங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். இது அனைத்தும் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
இனி வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையாக இருக்கட்டும், அமைதியாக இருக்கட்டும், புதிய ஒளி, புதிய முன்னேற்றம் என அனைத்தும் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். மன அழுத்தங்கள் குறைந்து அமைதியானது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலைநாட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக சுமந்து வந்த மன அழுத்தங்கள் இப்போது மெதுவாக கரைந்து போக தொடங்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில இனிமே நல்லது எது கெட்டது எது என அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு மனதிற்குள் வைத்திருந்த எல்லா விதமான குழப்பங்களும் உங்களுக்குள்ளிருந்து இந்த ஒரு நேரத்தில் வெளியில் போக ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் எளிதாக நீங்க சிரிக்க முடியாமல் மனதிற்குள் தயங்கி கொண்டு இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த ஒரு பிரச்சனைகளை வெளியில் சொன்னால் அனைவரும் சிரிப்பார்களா, அல்லது நீங்களே மனதிற்குள்ள அவ்வளவு கவலைகளும் இருந்ததால் அதை உங்களால எந்த விதமான சிரிப்பும் வந்தாலும் அந்த ஒரு இடத்தில் நீங்கள் சிரிக்காமல் மூஞ்சை எப்பொழுதுமே கோபமாகவே வைத்துக் கொண்டே இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பண பிரச்சனைகள் ஒரு பக்கம், குடும்பத்தில் ஆதரவு இல்லாமல் போனது மறுபக்கம் என இது மாதிரி சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கோபத்திற்கு மேல உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருந்திருக்கும். அதனால நீங்க என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய மனதை இதுவரைக்கும் குழப்பத்தில் மட்டுமே தாங்க நீங்க வைத்துக் கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி என்பது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். மனதில் ஓடிய தொடர்ந்த கவலைக்கான எண்ணங்கள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய இடத்தில் ஒரு அமைதியானது உங்களுக்குன்னு கிடைக்கும். இரவு நேரங்களில் கூட முன்பை போல நீங்கள் பதட்டமில்லாமல் அமைதியாக உறங்க வைக்கவும் உங்களுக்கு நிச்சயமாக முடியும். எல்லாமே சரியாகி வருகிறது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள நல்ல ஒரு உணர்வை உங்களுக்குள்ள நிரப்பிக் கொடுக்கும். இந்த ஒரு மன அமைதி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை அழகாக மாற்றக்கூடிய ஒரு அடித்தளமாக மாறிவிடும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். அடுத்து இந்த ஒரு மாதத்தில் இருந்து போதுமான அளவுக்கு குடும்பத்தில் இருந்து அனைவரின் ஆதரவு கிடைக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆதரவு கிடைக்கும். முன்பு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காத குடும்பத்தின் ஆதரவு இப்போது மெதுவாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்த உறவுகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களை சரியாக புரிய ஆரம்பிப்பார்கள். நாம தான் தவறாக புரிந்து விட்டோம் என்று அனைவரும் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமே நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எப்பொழுதுமே என்னுடைய குடும்பம் தான் முக்கியம் என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் குடும்பத்தில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அதனால நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க. இதுவரைக்கும் சந்தோஷம் இல்லாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை நீங்க எப்படி வாழணுமோ அதன்படி வாழ ஆரம்பிப்பீங்க. குடும்பத்துடன் சந்தோஷமாக நீங்க வாழவும் செய்வீங்க. உங்களுடைய உணர்வுகள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையாக நிச்சயமாக மாறிவிடும். குடும்பத்திடமிருந்து போதுமான அளவுக்கு சந்தோஷங்கள் உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்லாமலேயே உங்களுடைய நிலையை உணர்ந்து உதவ முன் வருவாங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு உதவிகள், ஏதாவது ஒரு தொழில்கள், ஏதாவது ஒன்று புதிதாக நீங்கள் தொடங்க போறீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த ஆதரவு என்பது நிச்சயமாக கிடைத்துவிடும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல முன்பு ஏற்பட்ட மனக்கசப்புகள் இனிமே மெதுவாக குறையவும் ஆரம்பிக்கும். அதனுடைய இடத்தில் அன்பும் புரிதலும் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தோடு பேசக்கூடிய நேரங்கள் கூட உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். நான் தனியாக இல்லை என்ற ஒரு உணர்வு உங்களுடைய மனதில் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமா உங்களை விட்டு போகவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். மாறுகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.